சூப்பராக இருந்துச்சு படம். செம்ம சஸ்பென்ஸ் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நார்மலாக எல்லா சஸ்பென்ஸ் மூவிலையும் எண்டில் நமக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். இது நம்மளே கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆடியன்ஸே திங்க் பண்ணி ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி சீன் நல்லா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விதார்த் வந்து பேசாமையே நடிச்சிருக்காரு. அவருக்கு பதிலாக அந்த மனசாட்சி பேசிகிட்டு இருந்தாங்க. மனசாட்சி சந்தோஷ் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சந்தோஷ். வித்தார்த்தும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன்லேயே அவர் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தார். இவர் கூட இருந்த மனசாட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்தார் மனசாட்சி. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற ஃபீல் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துன்னு போயிருக்கலாம். ஒரு முழுமையற்ற படமாக இருக்குது. எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு சின்ன வருத்தம் தான். மித்தபடி வேறு எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. அண்ட் முக்கியமாக வந்து ஹீரோ தான் நம்மளுடைய கலையரசன் இருந்தார் படத்தில். அப்புறமா வந்து மைனா படம் ஹீரோ இருந்தார். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். பெருசாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மியூசிக் எதுவுமே இல்லை ப்ரோ. அதில் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் லைக் ஒரு கிளைமேக்ஸ் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸோடு முடிக்கிற ஒரு படம் மாதிரி இருக்குது. சொல்ல மாதிரி ஹாலிவுட்லாம் வந்து பார்த்துருப்போம் ஒரு கிளைமேக்ஸ் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. ஈச் சீன்ஸ் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்க. வல்கரிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி வித் ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். ஈச் கேரக்டர்ஸ் ஆர் பட் கலையரசன் ஆஸ் இட் இஸ் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கலையரசன்னால ஐ வில் grade him top of the class. Apart from that, இப்போ இந்த படத்துலேருந்து வந்து I have become very much big fan of Santosh sir, who has played a role of மனசாட்சியோட ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. And he is going to do a great hit after this movies. மெயினாக வந்து இதுதான் எக்ஸாக்ட்லி லைக் மனசாட்சி தான் இதில் மெயின் ரோல். லைக் ஹவ் யூ பிஹேவ். உங்களோட நீங்கள் தப்பு பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் தப்பு பண்ணலன்னா எப்படி இருக்கும், அதுதான் அந்த மூவியில் சொல்லுவாங்க. மியூசிக் இஸ் ஃபேண்டாஸ்டிக். எக்ஸாக்ட்லி லைக் வாட் யூ நீட் ஃபார் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அது மாதிரி இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலி வில்லன்னு ஒன்றும் கிடையாது. ஜான் சார் தான். பட் அவர் வில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வில்லன்னு ஒரு கேரக்டர் கிடையாது. ஷோ பார்த்துட்டு வரோம். ஸோ இட் வாஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி அகெயின். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவி பார்த்தோம். அண்ட் லைக் ஜென்ரலாக ஒரு மோராலெஸ் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து போலீஸ் ஃபைண்டிங் ஒரு விக்டிம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மர்டரர் அப்படி இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒரு சிங்கிள் என்வாயர்மெண்ட்டில் ஒரு கேரக்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பர்சன் எப்படி அவங்களோட கேரக்டர்ஸை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர். ஸோ குடோஸ் டு த டேரக்டர். அண்ட் மெயினாக சொல்லணும்னா லைக் எவ்ரி அதர் கேரக்டர் வாஸ் ஓவர் ஷேடோட் பை சந்தோஷ் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அண்ட் நான் விதார்த் ப்ரோக்காக வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விதார்த் ப்ரோ, அவரோட நேச்சுரல் ஆக்டிங்கு. பட் இந்த வாட்டி நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சந்தோஷ் ப்ரோ எல்லாரோட கேரக்டர்ஸையும் ஓவர் ஷேடோ பண்ணியிருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ வாட்ஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேஜு அஸ்வினிக்கு இது டெபியூ ஃபிலிம் ஐ கெஸ். ஸோ அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்ட் ரோல் இருக்குது. அண்ட் அகைன் திரிகுன் ப்ரோ சொல்ல வேணாம், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் கலையரசன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், எவ்ரி கேரக்டர் இஸ் கனெக்டட் டு த விக்டிம். ஸோ அதுதான் படத்தில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வரீங்க வந்து அந்த லைக் 2 hours எங்கேஜாக இருக்கீங்க. அட் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஹூஸ் அ கில்லர்னு. ஸோ இட்ஸ் அகைன் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அது இட் வில் மேக் அஸ் மோர் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது அட்டம்ப்டாக நான் பார்க்குறேன். பிகாஸ் வந்து எப்போவுமே சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யார் கொலையாளின்றது கண்டுபிடிக்கிறது மூவியாக இருக்கும், இல்லை அவங்ககிட்ட சொல்கிறது மூவியாக இருக்கும். பட் இங்கே வந்து மக்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து
வந்து ஊஸ் த கில்லர்ன்றது மக்கள் கண்டுபிடிக்கணுன்றது ஒரு புதுவிதமான அட்டம்ப்டாக பார்க்குறேன். எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து அவங்க 3 பேருமே வந்து யார் பெஸ்ட் ஆக்டர் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க மூவிஸே சொல்லும். பட் இதில் சந்தோஷ் பிரதாப் சார் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுவிதமான நடிப்பு நான் பார்த்தேன். பிகாஸ் அவர் வந்து ஜோக் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை, காமெடி ஜானர். அதில் அவர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங் தான் மக்களை கொஞ்சம் சிரிக்க வச்சது மாதிரி தான். நார்மல் தமிழ் மூவி மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தது. அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி மக்கள் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் இருக்கும்போது வந்தோம் படம் பார்த்தோம் போனோம் அப்படின்னு இருக்கணுன்றதுனால இன்ட்ரோல் முடிஞ்சு என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது. ஓவராலாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.